சுவையான டேஸ்டியான உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இது உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு 50, துவரம்பருப்பு 50 ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், ஒரு சிட்டிகை. இது உருண்டைக்கு தேவையான அரைச்சிட்ட பிறகு பிசைறதுக்கான வெங்காயம், கருவேப்பில்லை. இது தாளிக்கிறதுக்கு தக்காளி, புளி கரைசலுக்கு. தாளிக்கும் போது 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இப்போது உருண்டை குழம்புக்கு தேவையான பருப்பும் தேங்காயும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு அரைச்சிக்கணும். அரைச்சி குறவரன்னு அரைச்சிருக்கும் போது தேங்காவை போட்டு கொஞ்சம் குறவரப்படி அரைச்சி தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்ட பிறகு ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டு பெசரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அவிச்சிடலாம். உருண்டையை அவிச்சிட்டு பார்க்கலாம். உருண்டைக்கு பருப்பு அரைச்சி வச்சுட்டோம். பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம் அரைச்சிட்டோம். குறவரன்னு அரைச்சிருக்கோம். இப்போது கீரை போட போகிறோம். அதில் கீரை போட்டுட்டோம். பெருங்காயத்தூள் போட்டு பெசரி இட்லி தட்டில் அவிச்சு எடுத்துடுவோம். தேவையான உருண்டை குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சிட்ட பிறகு வடகம் போட போகிறோம். குழம்பு தாளிக்கிற வடகம். வடகம் போட்டாச்சு. வடகம் இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாய், கருவேப்பில்லை 3 போட்டுட்டோம். வடகம் செவந்தோடனே உருண்டை குழம்புக்கு தேவையான வடகம் செவந்தோடனே போட்டாச்சு. கொஞ்சம் ரொம்ப வதங்க வேணாம், அரை வதக்கலாம் வதங்கினா போதும் உருண்டை குழம்புக்கு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி, புளி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் மட்டும் ஒரு 1/4 மூடி அளவுக்கு இது மேலே அரைச்சி ஊற்றிருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு தாளிச்சிட்டோம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது இறக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்கிறப்ப உருண்டையை போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். உருண்டை அவிச்சு வச்சிட்டோம். உருண்டை அவிச்சு வச்சுட்டோம். இப்போது அதில் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கோம். போட்டு பிசைஞ்சு அவிச்சு வச்சுட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு நல்லா மேலே வந்துச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம். இப்போது உருண்டை போட போகிறோம். போட்டுட்டோம். அவிச்சு வச்சுருக்க உருண்டையை இதில் போட்டுடுறோம். 50 பயத்தம்பருப்பு, 50 துவரம்பருப்பு இருந்தாலே போதும். உருண்டை எவ்வளோ உருண்டை இருக்குது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சுட்டு உருண்டையும் போட்டுட்டோம். இப்போது தீ மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே இறக்க போகும்போது கொத்தமல்லி மட்டும் தூவிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் கொத்தமல்லி தூவி உருண்டை குழம்பு முடிச்சிடுங்க. உருண்டை எல்லாம் வெந்துடுச்சு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.